So 15000 விலையில எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் எது நல்லா இருக்கும் அப்படினு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏனா இன்னைக்கு நம்ம பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் under 15000 தான் நம்ம பார்க்க போறோம் சோ இந்த பிரைஸ் செக்மென்ட்ல நம்ம பார்க்க போறது எல்லாமே 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் ஏனா இந்தியால 5G லான்ச் ஆயிடுச்சு இல்லையா சோ 5G ஸ்மார்ட் ஃபோன்ல 15000 பிரைஸ்ல எது பெஸ்ட்னு தான் பார்க்க போற எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் சிலதுல கேமரா நல்லா இருக்கும் சிலதுல பேட்டரி கெபாசிட்டி நல்லா இருக்கும் சிலதுல யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்கும் So உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்கும் இல்ல எனக்கு கேமரா தான் பிரெஃபரன்ஸ் அப்படினா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க चूஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன்லயும் வந்து என்னென்ன விஷயங்கள் நல்லா இருக்கு என்னென்ன விஷயங்கள் இன்னும் பெட்டரா இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு எது சூட் ஆகும் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் சோ சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேரு வானா இது டெக்னிக்கல் சென்னை சோ Amazon Flipkartல தீபாவளி ஃபெஸ்டிவ் ஆஃபர் எல்லாமே முடிஞ்சது அதனால ஸ்மார்ட் ஃபோன் பிரைஸ் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து இப்போ கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு ஆஃபர்ல இருந்ததை விட பிரைஸ் எல்லாமே இன்கிரீஸ் ஆயிருக்கு பட் இருந்தாலுமே சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல வந்து சில கார்ட் பேங்க் ஆஃபர்ஸோட அவேலபிளா இருக்கு 1000 ரூபாய் 500 ரூபாய் 1500 ரூபாய் வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்கு சோ நீங்க வாங்கும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய கார்ட்ல ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்க பர்சேஸ் பண்ணுங்க பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் 15000ல நம்ம பார்க்க போறது Motorola லான்ச் பண்ணிருந்த Moto G71 எஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணும்போது 19000 கிட்ட இருந்தது இப்போ வந்து 15 to 16000 இந்த பிரைஸ்ல நீங்க இத பர்சேஸ் பண்ண முடியும் ஃபீச்சர்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் phone Snapdragon 695 ஒரு 5G chipல கொடுத்திருந்தாங்க கூடவே AMOLED panel 50 megapixel triple sensor அதோட 5000 mAh battery 33 watt fast charging support கூடவே அதிகமான 5G bands ஓட இவங்க லான்ச் பண்ணிருந்தாங்க சோ இந்த ஸ்மார்ட் போன்ல பெஸ்ட் திங் அப்படினு நம்ம சொல்லணும்னா Motorola ஸ்மார்ட் போன் அப்படினு சொல்லும்போதே வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்கும் ஒரு க்ளீன் யூசர் இன்டர்ஃபேஸ் உங்க பசங்களுக்குலாம் ஸ்மார்ட் போன் வாங்கி தரீங்க அப்படினா வந்து Motorolaவை நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வச்சுக்கலாம் ஏனா தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் தேவையில்லாத அட்வர்டைஸ்மென்ட்ஸ் பாப் அப் ஆகாது தேவையில்லாத ஆப்ஸும் இருக்காது சோ ஒரு க்ளீன் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படினு சொல்லலாம் எப்பவுமே Motorolaல அடுத்ததா வந்து இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் Snapdragon 695 அப்படினு பாத்தீங்கன்னா டீசன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணும் அதோட வந்து இந்த வாட்டி Motorola கொஞ்சம் ஸ்டைலிஷாவும் கொடுத்திருந்தாங்க பொதுவா Motorola ஸ்மார்ட் போனவே கொஞ்சம் பல்கியா இருக்கும் இது கையில வச்சு யூஸ் பண்றதுக்கு இன் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது டிசைனுமே நல்லா இருந்தது கூடவே கேமரா அப்படினு பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு உங்களுக்கு டீசன்ட் கேமராஸோட இவங்க லான்ச் பண்ணிருந்தாங்க சோ இதுல டிராபேக் அப்படினு நம்ம சொல்லணும்னா டிஸ்ப்ளே சொல்லணும் டிஸ்ப்ளே AMOLED panel தான் அதுல என்ன டிராபேக் நீங்க கேட்கலாம் AMOLED panel ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு டிஸ்ப்ளே குவாலிட்டியா இருக்கட்டும் கலர்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது பட் இது 60 Hz refresh rate ஓட வருது 60 Hz refresh rate அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க நார்மல் யூசர்னா எந்த பிரச்சனையுமே இல்ல தாராளமா யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் கேம் விளையாடுவீங்க அப்படினா இந்த 60 Hz refresh rate வந்து உங்களுக்கு பெஸ்டா இருக்காது சோ இந்த விஷயம் ஓகே அப்படிங்கும்போது Motorola உடைய G71 நீங்க கன்சிடர் பண்ணலாம் அடுத்த பெஸ்ட் ஸ்மார்ட் போன் 15000ல நம்ம பார்க்க போறது Redmi லான்ச் பண்ணிருந்த Redmi Note 11T 5G எஸ் இந்த ஸ்மார்ட் போன் அப்படினு பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 810 ல கொடுத்திருந்தாங்க IPS LCD panel 90 Hz refresh rate கூடவே வந்து dual camera 7 5G bands 5000 mAh battery இந்த ஃபீச்சர்ஸ் ஓட இவங்க லான்ச் பண்ணிருந்தாங்க இதுல பெஸ்ட் திங் அப்படினு நம்ம சொல்லணும்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான் ஏனா MediaTek Dimensity 810 அப்படினு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த பிரைஸ் செக்மென்ட்லயே வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் நான் வந்து நார்மல் யூசேஜும் பண்ணுவேன் அதே சமயத்துல கேமும் விளையாடுவேன் கொஞ்சம் அதிகமாவே கேம் விளையாடுவேன் அப்படினா இந்த சிப் உங்களுக்கு பெஸ்டாவே ஹேண்டில் பண்ணும் கேம் எல்லாம் இது ஈஸியா உங்களுக்கு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் சோ பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்ததா வந்து இந்த பிரைஸ் செக்மென்ட்ல வந்து உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து நிறைய பிராண்ட் கொடுக்கறது இல்ல இதுல வந்து உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு சோ நீங்க பாட்டு கேப்பீங்க மியூசிக் லவர் அப்படிங்கும்போது உங்களுக்கு மியூசிக்கும் இதெல்லாம் நல்லா இருக்கும் அடுத்ததா வந்து கேமராஸ் அப்படினு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஜெக்டிவ் அப்படினு சொல்லலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கலர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி வார்ம் டோன் பிடிக்கும் அப்படிங்கும்போது செல்ஃபீஸ் எல்லாம் இது வார்ம் டோன்ல உங்களுக்கு நல்லாவே எடுக்கும் சோ செல்ஃபி இதுல ரொம்பவே நல்லா இருந்தது சோ இந்த விஷயங்கள்லாம் இதுல பெஸ்ட் திங் அப்படினு சொல்லலாம் இதுல டிராபேக் அப்படினு நம்ம சொல்லணும்னா வந்து ஃபர்ஸ்ட் IPS LCD panel ஏனா இந்த பிரைஸ் செக்மென்ட்ல உங்களுக்கு AMOLED panel அவேலபிளா இருக்கு சோ நீங்க அதிகமா படம் பாப்பீங்க வெப் சீரிஸ் பாப்பீங்க எனக்கு டிஸ்ப்ளே தான் மெயின் அப்படினா வந்து இது IPS LCD panel உங்களுக்கு டிஸ்ப்ளே கொஞ்சம் டல்லா தான் இருக்கும் சோ நீங்க AMOLED தான் ஆஃப் பண்ணனும் சோ இது IPS LCD panel அடுத்ததா வந்து உங்களுக்கு dual sensors எஸ் இந்த ஸ்மார்ட் போன் வந்து உங்களுக்கு மெயின் சென்சார் அண்ட் வைட் ஆங்கிள் இருக்கு பிக்சர்ஸ் எல்லாம் நல்லா தான் எடுக்கும் உங்களுக்கு டீடைல்ஸ் நல்லா இருக்கும் பட் உங்களுக்கு அடிஷனலா டெப்த் சென்சார் மேக்ரோ கிடையாது டெப்த் சென்சார் இல்லாததனாலயோ வந்து போர்ட்ரேட் ஷாட்ஸ் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்காது blur எஃபெக்ட் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ப்ரிசைஸா இருக்காது அத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கேமரா தான் உங்களுக்கு மெயின்னா வீடியோ ரெக்கார்டிங்கும் 1080 60 பிக்சல் கூட இது சப்போர்ட் பண்ணாது சோ இந்த ரெண்டு விஷயங்கள் கேமரா கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருக்கலாம் இந்த பிரைஸ்ல
Again, Redmi and user interface MIUI 13 சின்ன bugs வரும். அப்பப்போ ஆப் கிராஷ் ஆகும், கேமரா ஓப்பன் ஆகாது. ஸோ ரெட்மி யூஸராக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஓகே அப்படிங்கும்போது வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படிங்கும்போது ரெட்மி நோட் 11T நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதோட ரெட்மி நோட் 11T மாதிரி எனக்கு சேம் ஃபீச்சர்ஸ் வேணும், ஆனால் கொஞ்சம் எனக்கு 1000 ரூபாய் கம்மியாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னா வந்து Poco M4 Pro உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சேம் ஃபீச்சர்ஸ் தான், MediaTek Dimensity 810, டுவல் கேமரா, IPS LCD panel, 90 Hz refresh rate, 5000 mAh பேட்டரி, எல்லாமே உங்களுக்கு சிமிலர் தான். உங்களுக்கு ஃபோனுடைய அவுட்லுக் டிசைன் வந்து போக்கோ வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, பிக் கேமரா மாடியூலோட வரும். அதோட வந்து ப்ரைஸும் ஒரு 1000 ரூபாய் கம்மியாக இருக்கும். ஸோ ரெட்மி நோட் 11T வந்து உங்களுக்கு கொஞ்சம் விலை அதிகம்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் Poco M4 Proவும் வாங்கலாம். அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து உங்களுக்கு கேமராஸ் எல்லாம் வந்து அந்த டெப்த் சென்சார் இல்லாததுனால போர்ட்ரேட் ஷாட்ஸ் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து MediaTek Dimensity 810 அப்படிங்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், செல்ஃபி கேமரா நல்லாயிருக்கும், டுவல் ஸ்பீக்கர்ஸோடு வருது. அகைன் IPS LCD பேனல் உங்களுக்கு ஓகே அப்படிங்கும்போது வந்து இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ரெட்மி நோட் 11T ஆர் Poco M4 Pro இது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்ததாக 15,000 நம்ம பார்க்க போகிறது சாம்சங் லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸ். இங்கே வந்து சாம்சங் 2 ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க 15,000 விலையில். எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று M33, இன்னொன்று F23. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M33 விட F23 உங்களுக்கு 500 ரூபாய், 1000 ரூபாய், சம்டைம்ஸ் 2000 ரூபாய் கூட கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாம்சங் எது பிடிக்குமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சாம்சங்குடைய M33 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. எக்ஸினோஸ் 1280 கூடவே 50 மெகா பிக்சல் குவாட் கேமராவில் இருக்குது, 6000 mAh பேட்டரி, 12 5G பேண்டோட இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பெஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக பேட்டரி தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும். எனக்கு பேட்டரி கெப்பாசிட்டி பெஸ்ட்டாக வேணும், இன்றைக்கி சார்ஜ் போட்ட 2 நாள் அப்படியே சார்ஜ் நிற்கணும் அப்படின்னா வந்து சாம்சங்குடைய M33 தான் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே உங்களுக்கு அதிகமான பேட்டரி கெப்பாசிட்டியோடு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன். ஸோ வந்து பேட்டரி இதில் பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு எக்ஸினோஸ் 1080 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மர் தான். ஹெவி கேம் எல்லாம் நீங்கள் விளையாட டீசெண்டாக நீங்கள் நார்மல் யூசேஜ் அண்ட் ஸ்லைட்டாக கேம் விளையாடுவீங்கன்னா ஹேண்டில் பண்ணும். அகைன் கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் குவாட் கேமரா செட்டப்போட கொடுத்துருந்ததுனால வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கு டே லைட்லலாம் பிக்சர்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே இதில் டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ட்ராபேக் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா வந்து டிஸ்பிளே தான் நம்ம சொல்லணும். இது TFT LCD பேனலில் கொடுத்துருந்தாங்க, பட் பிரைட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே பார்க்குறதுக்கு. பட் ஸ்டில் மற்ற பிராண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு AMOLED பேனல் அப்படிலாம் இருக்கும்போது இது TFT LCD பேனல் அப்படிங்கிறது ஒரு ட்ராபேக். அடுத்ததாக வந்து உங்களுக்கு பாக்ஸில் சார்ஜர் இருக்காது. ஸோ இந்த 2 விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே சாம்சங்குடைய F23 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 750 இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. 5000 mAh பேட்டரி, ட்ரிபிள் சென்சார்ஸோடு வந்துடுது. இதுலேயும் அதிகமான 5G பேண்ட்ஸ் தான். ஸோ இதில் ஹைலைட் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா Snapdragon 750 நார்மல் யூசேஜ் அண்ட் கொஞ்சம் நான் கேம் விளையாடுவேன் அப்படின்னாலுமே இதை ஹேண்டில் பண்ணும் ஈஸியாக. அகைன் அவுட்லுக் அண்ட் டிசைனும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நல்லா இருந்தது. கூடவே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு கேமராவும் நல்லா இருந்தது, டீசென்ட் கேமரா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் ட்ராபேக் அப்படின்னு சொல்லணும்னாலும் TFT டிஸ்பிளே தான். எஸ், மற்ற பிராண்டெல்லாம் உங்களுக்கு AMOLED இருக்கும்போது இது TFT டிஸ்பிளே, இதுவும் உங்களுக்கு பிரைட்டாக தான் இருக்கும், பட் ஸ்டில் TFT டிஸ்பிளே. அகைன் பாக்ஸில் உங்களுக்கு சார்ஜர் இருக்காது. ஸோ உங்களுக்கு சாம்சங் வேணும் அப்படிங்கும்போது வந்து எதர் M33 இல்லைனா F23 எது வேணுமோ நீங்கள் ஆப் பண்ணிக்கலாம். பேட்டரி கெப்பாசிட்டி பெஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் M33 யோசிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக வேணும் அப்படிங்கும்போது வந்து Snapdragon 750 இருக்கக்கூடிய F23 நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்டாக உங்கள் சாய்ஸ் தான். கம்பேரிசன் வீடியோ கூட இருக்குது, நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எனக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டிவைஸ் வேணும் அப்படின்னா இதை தான் நீங்கள் ஆப் பண்ணி ஆகணும். Infinix உடைய 5G லேட்டஸ்ட்டாக Infinix லான்ச் பண்ணியிருந்தாங்க. 5G டிவைஸாக MediaTek Dimensity 900 இந்த சிப்செட்டில் வந்தது. கூடவே 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், IPS LCD பேனல், ட்ரிபிள் சென்சார், 5000 mAh பேட்டரி, அதிகமான 5G பேண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். 15,000 விலையில் எனக்கு கேமிங்காக தான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து தாராளமாக இதை கன்சிடர் பண்ணலாம். MediaTek Dimensity 900 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். கூடவே 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். கேம் விளையாடுறீங்கனாலும் சரி, நார்மல் யூசேஜுக்கும் உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அடுத்ததான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல அவுட்லுக் அண்ட் டிசைன். பொதுவாக Infinix நல்லாவே கொடுப்பாங்க. இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அவுட்லுக் அண்ட் டிசைன் நிறைய பேருக்கு பிடிக்கிற மாதிரி டிசைனும் ரொம்பவே நல்லா இருந்தது. இன்ஹேண்ட் ஃபீலும் ரொம்பவே நல்லா இருந்தது. அகைன் கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேச்சுரேட்டட் சைடில் இருந்தது. டெலிஃபோட்டோ லென்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு இமேஜஸ் வந்து இது கிளிக் பண்ணும். ஸோ ஒரு டீசென்ட் கேமரா அப்படின்னு சொல்லலாம். இதில் ட்ராபேக் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா வந்து ஃபஸ்ட்டு Infinix
இன்ஃபினிக்ஸில் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் எப்போவுமே நான் சொல்கிறது. எக்கச்சக்கமான தேவையில்லாத ஆப்ஸ் இவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளோட்வேர் அதிகமாக இருக்கும். எல்லாமே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் தேவையில்லாத ஆப்ஸ் நிறையா இருக்கும் இந்த இதில். ஸோ அது ஒரு விஷயம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அடுத்ததான் வந்து உங்களுக்கு அகெயின் வந்து ஐபிஎஸ் எல்சிடி பேனல் டிஸ்பிளே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. பட் ஸ்டில் அமலட் பேனல் வேணும், எனக்கு பிஞ்ச் வாட்சிங்லாம் பண்ணணும் அப்படிங்கும்போது இது ஐபிஎஸ் எல்சிடி பேனல் இதெல்லாம் ஓகே அப்படிங்கும்போது இன்ஃபினிக்ஸ் உடைய 05G நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸ் தான் மெயின் அப்படின்னு யோசிக்கிறவங்க. அடுத்ததாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸ் மாதிரி விவோ அண்ட் iQOO ரெண்டு இதுலேயுமே அவைலபிளாக இருக்குது. விவோ T1 அண்ட் iQOO Z6 ரெண்டுமே உங்களுக்கு சிமிலர் ஸ்பெசிஃபிகேஷன் தான். விவோ அண்ட் iQOOவில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ வாங்குறீங்கன்னா ஒரு 1000 500 அதிகமாக இருக்கும். iQOO வந்து உங்களுக்கு ஒரு 500 1000 கம்மியாக இருக்கும். ஸோ எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே மாதிரி ஃபீச்சர்ஸோடு தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே விவோ T1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 695 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சார் 5000 mAh பேட்டரி 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்தது. அதே iQOO Z6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே சிமிலர் ஃபீச்சர்ஸ் தான். ஸோ இதில் ஹைலைட் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஃபஸ்ட்டு கேமராஸ் தான் சொல்லணும். ஏன்னா விவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே கேமராஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கேமரா தான் பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு வந்து விவோ ஒரு iQOO நீங்கள் ஆஃப் பண்ணலாம். உங்களுக்கு டே லைட்டில் எடுத்தாலும் சரி லோ லைட்லேயும் வந்து உங்களுக்கு பிக்சர்ஸ் ரொம்பவே நல்லா எடுக்கும். செல்ஃபீஸும் ரொம்பவே நல்லா இருந்தது இதில். ஸோ கேமரா ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உங்களுக்கு கேமுக்கான நிறைய ஃபீச்சர்ஸும் அவைலபிளாக இருக்கும். கேம் டர்போ அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு iQOO அண்ட் விவோவில் எப்போவுமே கொடுப்பாங்க. ஸோ வந்து ஓரளவுக்கு நீங்கள் கேமிங் விளையாடுவீங்கனாலுமே இது வந்து உங்களுக்கு பிடிக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த கேம் டர்போ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இதில் ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். கூடவே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், பேட்டரி கெப்பாசிட்டி எல்லாமே நல்லா இருந்தது. அதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஐபிஎஸ் எல்சிடி பேனலாக இருந்தாலும் ஒரு பிரைட்டர் டிஸ்பிளேவோட தான் இவங்க கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வந்து இதில் டீசென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் ட்ராபேக் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஒன்று தான் நம்ம சொல்ல முடியும், 5G பேட்ஸ். எஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மற்ற பிராண்டெல்லாம் 10 15 13 போது இவங்க 2 தான் கொடுத்துருந்தாங்க. பட் இது இந்தியாவில் கம்பேட்டபிள் தான். இவங்க வந்து N77 N78 கொடுத்துருக்காங்க. இது தாராளமாக உங்களுக்கு 5G ஒர்க் ஆகும். ஏர்டெல், ஜியோ எல்லாமே, வோடஃபோன் எல்லாமே ஒர்க் ஆகும். பட் 2 5G பேட் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் வேணா. ஸோ 15000 விலையில் 5Gயோட வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ சிலதில் பேட்டரி நல்லா இருந்தது, சிலதில் கேமரா, சிலதில் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எது வேணுமோ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாமே பெஸ்ட் தான். ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய ஃபேவரட் எது நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.